நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் பொழுது முட்களும் முத்தமிடும். நாம் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது. அதற்காக முயற்சி செய்கிறோம். அப்போ மொதல் எக்ஸாம்லேயே நம்ம செலக்ட் ஆகிடுவோமா என்ன? எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ தோல்விகள், அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் நம்ம இப்படி நினச்சோம், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே மட்டும் இருக்காமல் அந்த வலிகளை தாங்கி கொண்டு எப்போ நம்ம முயற்சியை கைவிடாமல் முன்னோக்கி செய்கிறோமோ நிச்சயமாக நம்மளுடைய கனவுகளை நனவுகளாக நம்மளால் மாற்ற முடியும். 2வதாக, எதையும் நீ தேடி போகாதே, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். என்ன இதுக்கு அர்த்தம்? நம்ம முயற்சியே செய்யக்கூடாது, எதை பற்றியுமே நம்ம ஒரு ஊக்கப்படுத்தி போகக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. எப்போவுமே என்ன செய்கிறோன்னா, எந்த நேரமும் இது நடந்துருமா, அது நம்மளால் முடியுமா, முடியாதா, இல்லை நாம் ஒரு சினிமாவில் ஒரே பாட்டில் அப்படியே பணக்காரன் ஆகிற மாதிரி அப்படியே கோடீஸ்வரன் ஆகிடுவோமா, இப்படின்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், புகழுக்கு பின்னாடி ஓடுறோம், பதவிகளுக்கு பின்னாடி ஓடுறோம். இப்படி வாழ்க்கை பூரா ஓடிட்டு திரும்பி அப்படி நின்று பார்க்கும் பொழுது ஒரே வெற்றிடமாக இருக்கும். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் இது வேணும் அது வேணும்னு எது பின்னாடியும் ஓடாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கணுன்னா உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி ஓடணுங்கிற தேவையே இல்லை. முயற்சியும் உழைப்பும் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் கனவு காண்றீங்களோ அதெல்லாம் நனவாகும். மற்றபடி மனசை போட்டு உழப்பிக்கிட்டு அப்படியே இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒவ்வொன்று பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, வெற்றி இலக்கையும் அடைய முடியாது. அதனால் உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வரும். அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், அதை நோக்கி நீங்கள் உழைக்கணும். 3வதாக, முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. முயற்சி அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த பிறகு நம்ம நினச்ச அளவுக்கு வளர்ச்சி வரல அப்படின்னம்னா அந்த தொழிலை அப்படியே மூடிட்டு மாத சம்பளத்துக்கு போயிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறோம். அது தவறான ஒன்று. நாம் என்ன இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கனவுகள் நனவாகும் வரைக்கும் நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய முயற்சியும் நிறுத்தவே கூடாது.